வணக்கம், இது அரிசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு நான் பாசிப்பருப்பு 150 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் துவரம் பருப்பை கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் பாசிப்பருப்பில் செய்யும்போது தான் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டா பாதி அளவு பாசிப்பருப்பும் பாதி அளவு துவரம் பருப்பும் சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம். அடுத்து வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் எடுத்து நல்லா மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா 10லேருந்து 15 வெங்காயத்தை எடுத்து தோலை உரிச்சிட்டு முழு வெங்காயமாக அப்படியே போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் தான் இந்த சாம்பாருக்கு டேஸ்ட்டு அதிகமாக கொடுக்கும். சின்னதாக 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்னென்ன காய்கறி எல்லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம். கேரட், நான் ஒரு கேரட் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா காய்கறியுமே இதே மாதிரி சின்னதாகவே கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிஃபன் சாம்பாருக்கு குட்டி குட்டியாக தான் கட் பண்ணணும். பீன்ஸ் ஒரு 8லேருந்து 10 அதையும் இந்த சைஸ்லேயே கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு கத்திரிக்காய் எடுத்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். மீடியம் சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு அதையும் பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்க இதையும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு பாதி முருங்கைக்காயை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த முருங்கைக்காய், கத்தரிக்காய் விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக பச்சை மிளகாய் 4 எடுத்து கீறி வச்சுருக்கேன். இதில் காஞ்ச மிளகாய் ஒரு 3, இதை அப்படியே சேர்த்துக்கோங்க, உடைக்காமல் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, கலர் அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். இது குழம்பு மிளகாய் தூள். நான் இந்த சாம்பாரில் எந்த சாம்பார் பவுடருமே நான் யூஸ் பண்ணல. நார்மலாக நான் எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணுறேன் அந்த குழம்பு மசாலாவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த குழம்பு மசாலா தூள் 1/2 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இன்னும் இதில் சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, உப்பு தேவையான அளவு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு சின்ன துண்டு புளி. இதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த புளியை நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டிக்கு நம்ம அதை எடுத்து கரண்டியால் கிளறும் போது அது மேலே வரும். நம்ம எடுத்து கூட வெளியில் போட்டுடலாம். நமக்கு இந்த சாம்பாருக்கு புளிப்பு அதிகமாக தேவைப்படாது. ஸோ அதனால் கரைச்சி ஊற்றாமல் சின்ன துண்டு புளியை நான் இப்படி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச பொருள் எல்லாத்தையுமே நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். இந்த சாம்பார் நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இது கூட இதுக்கு தேவையான அளவு தண்ணீர், ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு விசில் போட்டு இதை 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது 4 விசில் வச்சு அந்த ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்லா குக் ஆகிருக்கு எல்லாமே. இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு தாளிக்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் சீரகம், பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு, கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அந்த அளவுக்கு வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் சீரகமும் பெருங்காயத்தூளும் நான் குழம்புலாம் வேக வைக்கும்போது நான் போட்டிருக்கேன். இப்போ தாளிக்கும் போதும் போட்டிருக்கேன். சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் 2 டைமும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் ஒரு தடவை தாளிக்கும் போது அல்லது போட்டு நம்ம காய்கறி கூட சேர்த்து வேக வைக்கும்போது அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரியே நம்ம சேர்த்த புளி இதில் அப்படியே கரையாமல் இருக்குது. நம்ம வேணும்னா இதை அப்படியே போட்டு மேஷ் பண்ணிக்கலாம். வேணாம்னா நம்ம வெளியில் எடுத்துடலாம். இந்த அளவுக்கு இதை நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இப்போது நம்ம சாம்பாரை எடுத்து அப்படியே ஒரு 2 கரண்டி அதில் விடணும். விட்டுட்டு அப்படியே இதை நம்ம எடுத்து வச்சுருக்க பாத்திரத்தில் அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்துடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான டிஃபன் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.